சாரா கேட்டர்ஸ் வந்து ஹைதராபாத் இஃப்தாரி மேலே நாங்கள் போட்டிருக்கோம் இந்த வருஷம் ரம்ஜானுக்கு. இது ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 28 ஆல்மோஸ்ட் 15 டேஸ் முடிஞ்சிச்சு. This is Syed. This is Barakat. Welcome back to another video. இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சாரா கேட்டர்ஸ். இவங்க ஹைதராபாத் இஃப்தார் மேளா நடத்துறாங்க. வாங்க ஃபுட் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போலாம். ஓகே, ஹாய் காய்ஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து சாரா கேட்டர்ஸ் வந்து ஹைதராபாத் இஃப்தாரி மேலே நாங்கள் போட்டிருக்கோம் இந்த வருஷம் ரம்ஜானுக்கு. இது ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 28 ஆல்மோஸ்ட் 15 டேஸ் முடிஞ்சிச்சு. இப்போ கடைசி நெக்ஸ்ட் 15 டேஸ் பண்ண போகிறோம். மார்ச் 31 30 வரை போவோம். டைமிங் பார்த்தீங்கன்னா 5 PM ஈவினிங் ஸ்டார்ட். க்ளோசிங் வந்து கேரண்டி இல்லை, அது ஸ்டாக் பொறுத்து எப்போ காலி அது எப்படியே சொல்லிட்டு. நம்மகிட்ட மெயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹைதராபாத் ஐட்டம்ஸ் தான். அதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஹலீம், ஹைதராபாத் தம் பிரியாணி, அப்புறம் மட்டனில் பத்தர்கா கோஷ், டிக்காஸு, ஃபுல் ஹைதராபாத் வெரைட்டிஸ் தான். உங்களுக்கும் நல்லா டிஃப்ரெண்டான ஹைதராபாத் ஐட்டம்ஸ் தான் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நம்ம சாரா கேட்டர்ஸ் ஹைதராபாத் இஃப்தாரி மேலே வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க ஃபேமிலியோட. இதோட லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரேபிட் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால். அந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் தாண்டி ஒரு ஜஸ்ட் ஒரு 2 பில்டிங்ஸ் 3 பில்டிங்ஸ் தான். ஸோ டயகனலி ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ கடைசி 15 டேஸ் தான் இருக்கணும், மிஸ் பண்ணாதீங்க. வந்து உங்க ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு நல்லா வந்து சாப்பிட்டுப்போம். தேங்க்ஸ். நம்ம ஃபுட் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்றேன். கண்டிப்பா ப்ரோ, தேங்க்ஸ். ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் இந்த சேனலுக்கு. சரி, இப்போ மட்டன் ஹலீம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. மட்டனா? மட்டன் மட்டன் எவ்வளோண்ணா? மட்டன் வந்து 250 கிராம் வந்து 220. சிக்கன் வந்து 150. குவான்டிட்டி பாருங்க. நெக்ஸ்ட் மட்டன் ஹலீமை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரைட் ஆனியன்ஸ்லாம் போட்டு நல்லா கிறிஸ்பியா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எடுக்கும் போது லெமன் இல்லாம சாப்பிடுங்க. அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்குது. அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் கூட சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருக்கு. நல்லா திக்கா இங்க பாருங்க, நல்லா திக்கா ஒரு வாய்க்கும் நல்லா மீட் தெரியுது. உள்ள அந்த கீமா ஃப்ளேவர் தெரியுது. நல்லா பெஸ்டா தான் வந்து ட்ரை பண்ணுங்க, மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட் லெமன் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெமன் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. அங்க பாருங்க மட்டன் பீஸ் எவ்வளவு பெருசா இருப்பாருங்க. இப்ப எடுப்பாரு பாருங்க அவரு, பாருங்க நல்லா பீஸா இருக்கு. ப்ரோ ரிவ்யூ மஸ்ட் ட்ரையா. நெக்ஸ்ட் சிக்கன் ஹலீம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்கன் ஹலீம். ரெண்டும் சேமா கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. இதுக்கும் அதுக்கும் டேஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். சூப்பரா இருக்குது, டெரிபிக்கா இருக்குது. இது ஒரு ரூபாய்க்கும் நட்ஸ் வருது. ஆமா, சிக்கன் நட்ஸ். ஆனா ஹைதராபாத் ஸ்டைல்னா வேற லெவலா இருக்குது. நல்லா ஸ்மாஷ் ஆயிருக்கு. கறி பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மாஷா இருக்கு. அந்த கீமாவோட சாப் பண்ணும்போது அவ்வளவு நல்லா இருக்குது. ஆனியன் வேற லெவல். அந்த மேல போடுற ஆனியன் பெஸ்ட். எது பாத்தீங்கன்னா மட்டன் தான். மட்டனா? எதுக்கு மட்டன் சொல்றேன்னா அதுல அவ்வளோ ஜூஸியா இது. ஆனா என்னன்னா இந்த ஃபிளேவர் வரும்போது வாய்க்குள்ள போகும்போது அவ்வளோ நல்லா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பத்தர்கா கோஷ் கபாப் ட்ரை பண்ண போறோம், வாங்க பார்க்கலாம். பத்தர்கா கோஷ் டிக்கா. पत्थर गोश्त चिकन मटन मटन पत्थर का गोश्त
பத்திரக்காய் கோஷ் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கபாப், சிக்கன் டிக்கா, பத்திரக்காய் கோஷ் வாங்கியாச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மட்டன் தான் நல்லா சாஃப்டா இருக்கும். அந்த மசாலா கலந்து அவ்வளோ இது சட்டிலா இருக்குது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா இதுக்கு புதினா சட்னி கொடுத்துருக்காங்க. புதினா சட்னியில டிப் பண்ணி இந்த மட்டன் மசாலா வந்து லிமிட்டா போட்டிருக்காங்க. ரொம்ப மசாலாவும் இல்லாம ரொம்ப காரம் எல்லாமே இல்லை, பக்காவான டேஸ்டா இருக்கு. நல்லா டேஸ்டா இருக்கு. மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. பத்தர் கோஷ். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து சிக்கன் டிக்கா. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. பிரஸ் பண்ணாலே உடையுது. வாங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. இது வந்து இப்படி டிப் பண்ணி இதான் உண்மையிலே ஜூஸியா இருக்கு. மலை கபாப், மலை இதெல்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல நல்லா இருக்கு. ஃபயர்ல நல்லா ஹீட் பண்ணி நல்லா ரோஸ்ட் நல்லா அந்த ரோஸ்ட் நல்லா தெரியுது. நல்லா தெரிப்பிக்கா இருக்குது. நல்லா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இது பேர் என்னன்னா தம் தந்தூரி போடுங்க. தம் தந்தூரி பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தம் தந்தூரி. இது பாத்தீங்கன்னா நல்லா பிளாஸ்ட் ஆயிருக்கு மசாலா. நல்லா எண்ணெயில போட்டு நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டா இருக்கும் பீசஸ். அது பீஸ் தெரியுது. மசாலா பிளாஸ்ட் ஆயிருக்கு. அது பீஸ் பாருங்களேன், அப்படியே உள்ள வரைக்கும் இறங்கிருக்கு மசாலா. நல்லா மசாலா மசாலானா நல்லா ஹைதராபாத் நல்லா ஜூஸியா இது உள்ள ஸ்டஃப் ஆயிட்டு நல்லா இருக்கு. மஸ்ட் ட்ரை. வந்தா ட்ரை பண்ணுவோம். இப்போ பிரியாணி போட்டு அதுல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒண்ணு பிரியாணி வாங்கியாச்சு. வாங்க இது என்னன்னா ஹைதராபாத் பிரியாணி. பாத்தீங்கன்னா ரைஸ் அப்படியே பாஸ்மதி ரைஸ் உடையாம அப்படியே உடையாம இருக்குது. இந்த தொக்கு பாருங்க, தொக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் ஒரு பெரிய பைட்டா போயிடலாம். இந்த ரைஸ் அந்த தொக்கு பாருங்க, தொக்கு எடுத்து காமிங்க. பீஸ் கூட பாருங்க, பிரியாணி குவான்டிட்டி கூட நல்லா சூடா இருக்கு. அது மசாலா மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய பைட் இருந்தாலும் ரைஸ் தனி. அதுவும் இந்த லெக் பீஸ் எடுத்து ஒரு கடி கட்டுறான். இந்த ரைஸ் பாருங்க அப்படியே உடையவே இல்லை. ஹைதராபாத் ஸ்டைலே தனி தான். இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி நல்லா அவங்க அந்த மசாலா மாதிரி ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அந்த மசாலா போட்டு பீஸ் வச்சு அந்த மசாலா கூட சாப்பிடும் போது டேஸ்ட்டும் வேற லெவல்.
வந்தீங்கன்னா இது பத்தர்கா கோஷு அந்த அலீமு அலீமு எல்லாம் மஸ்ட் ட்ரை ஐட்டம்ஸ். இதுக்கு ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே ஊற்றி அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். கிரேவியோட ஒரு பைட் எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ நல்லா இருக்கு. நீங்க அந்த பிரியாணிக்காகவே வரலாம். ஹைதராபாத் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து சாப்பிட்டாலே போதும், வயிறு ரொம்பிடுது. ரைஸ் குவான்டிட்டி கூட அதிகமாக தான் இருக்குது. இந்த பீஸ் குக்கான விதம், அந்த கிரேவி எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது ஒரு தனி டேஸ்ட் இருக்கு. பீஸ் பாருங்க, எடுக்கும் போதே சாஃப்டா வருது. லாஸ்டா பாத்தீங்கன்னா அவங்க டெசர்ட் ட்ரை பண்றோம். ஷாய் துக்குடா இது. ஷாய் துக்குடா பாத்தீங்கன்னா பெரிய பைட்டா எடுக்கிறேன். டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா கிரீமியா போட்டோம். சுகர் லெவல்லாம் சட்டிலா இருக்கு. நார்மல் லெவல் சுகர் தான் அது. ட்ரை பண்ணலாம். சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஃபைனலா பில் பாத்தீங்கன்னா நல்லா படா அமௌண்ட் பில்லா தான் வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜூஸ் கூட நல்லா இருக்குது, வந்து ட்ரை பண்ணுங்க. இதுதான் அவங்க மெனு. பிரைஸ்ல நோட் பண்ணி